சிஎஸ்கேவில் களமிறங்குகிறார் அஸ்வின். மெகா ஏலத்தில் முதல் ஆளாக தேர்வு. கொண்டாடி வரும் ரசிகர்கள். அதாவது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாள் வந்துவிட்டது. 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இன்றும் நாளையும் நடைபெற்று வருகிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் ஐபிஎல் 2025 மெகா ஏலம் நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தில் 577 கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கின்றனர். இவர்களில் 210 பேர் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள், 367 பேர் இந்திய கிரிக்கெட் வீரர்கள். 10 அணிகளில் மொத்தம் 204 கிரிக்கெட் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க உள்ளது. இந்த வகையில் இவர்களில் 70 பேர் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெறுவார்கள். இந்த ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு ஆரம்பத்தில் 1574 கிரிக்கெட் வீரர்கள் பதிவு செய்திருந்தார்கள். இவர்களில் இறுதியில் 577 கிரிக்கெட் வீரர்கள் ஏலத்திற்கு தேர்வு செய்யப்பட்டனர். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரபல கிரிக்கெட் வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்கின்றனர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடி வந்த ரிஷப் பந்த் எந்த அணியில் இடம்பெற்று விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதேபோன்று லக்னோ அணிக்காக விளையாடி வந்த கேஎல் ராகுல் எந்த அணிக்கு திரும்புவார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரடிப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு ஐபிஎல் 2025 மெகா ஏலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் மார்க் செட்டில் உள்ள கிரிக்கெட் வீரர்களின் ஏலம் நடைபெறும். இந்த பகுதி மாலை 5 மணி வரை நடைபெறும். அதற்கேற்றால் போல்தான் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவதற்கான விருப்பம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. இது குறித்தும் ஆலோசனையும் நடத்தப்பட்டு வந்தது. ஏனென்றால் 2015ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி இருந்தார். அதன் பின் அடுத்த 9 சீசன்களாக வெவ்வேறு அணிகளுக்காக விளையாடிய அஸ்வின் அவர்கள் தனது கடைசி ஐபிஎல் பயணம் சிஎஸ்கே அணிக்காக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார். இதனால் அஸ்வின் மீண்டும் சிஎஸ்கே அணியில் வாங்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து இருந்தது. இதனால் ஐபிஎல் ஏலம் தொடங்கிய சில வினாடிகளிலேயே ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்த அணியில் விளையாடப் போகிறார் என்பது குறித்து பேசப்பட்டது. ஆனால் சிஎஸ்கேவின் இருப்பு தொகை மிகவும் குறைவாக இருந்தது. ஏனென்றால் ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், அஸ்வின் போன்ற முக்கிய வீரர்களே சிஎஸ்கே அணி வாங்குவதற்கான முயற்சியிலும் இருந்தது. ஆனால் அதற்கேற்றால் போல் இருப்பு தொகை இல்லாததால் ரவிச்சந்திரன் அஸ்வினை தேர்வு செய்யலாம் என்ற முடிவில் சிஎஸ்கே நிர்வாகம் இருந்து வருகிறது. அதன் பேரிலேயே ரிஷப் பந்த் அவர்களையும் சிஎஸ்கே உறுதியாக மெகா ஏலத்தில் தேர்வு செய்யும் என்று முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வெளியாகும் என்று சிஎஸ்கே ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே அணியில் அஸ்வின் தேர்வு செய்வது பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.